உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜப்பான்ல போடப்பட்ட அணுகுண்டுகள் 2ன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா திட்டமிடப்பட்டது 9 அணுகுண்டுகள். ஒருவேளை யுஎஸ்ஏ பிளான் பண்ண மாதிரி 9 அணுகுண்டையும் போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? முதல்ல ஜப்பான்ல போடப்பட்ட 2 அணு ஆயுதங்கள் பெயரும் அதை பத்தின முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி இந்த நகரங்கள்ல வீசப்பட்ட அணுகுண்டை பத்தி தான் பார்க்க போறோம். வரலாறு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லிட்டில் பாய். இந்த லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு தான் உலகத்தில் வீசப்பட்ட முதல் அணுகுண்டாகும். இந்த அணுகுண்டை யுஎஸ்ஏவை சேர்ந்த ஓப்பன்ஹைமர் என்ற விஞ்ஞானி தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. இந்த அணுகுண்டு ப்ராஜெக்டை பண்றதுக்கு $2 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த லிட்டில் பாய் அணுகுண்டின் நீளம் பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் இருந்திருக்கு, 71 சென்டிமீட்டர் அகலம் இருந்திருக்கு. இந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4400 கிலோ இருந்திருக்கு. யுரேனியம் கொண்டு இந்த அணுகுண்டை தயாரிச்சிருக்காங்க. அதாவது யுரேனியம் 235 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பகுதியை ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பகுதியை டார்கெட்னு சொல்றாங்க. ப்ரொஜெக்டைல் சைட்ல 9 யுரேனியம் ரிங் இருந்திருக்கு, டார்கெட் சைட்ல 6 யுரேனியம் ரிங் இருந்திருக்கு. இந்த ப்ரொஜெக்டைல் ரிங் என்ன பண்ணுனா அந்த டார்கெட்டான 6 யுரேனியம் ரிங்கை டச் பண்ணும். இந்த இடத்துல தான் அணுக்கரு பிளவு அல்லது அணுக்கரு இணைவு நடக்கிறது. இது மூலமா தான் மிகப்பெரிய அழிவு சக்தி உண்டாகிறது. நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி மிக சிறிய கட்டமைப்பில் ஏராளமான ஆற்றலை அடக்கி வைத்து அதை பெருவேகத்தில் வெளிப்படுத்துவதே இந்த அணுகுண்டின் தத்துவமாகும். சரி, இதுவரை இந்த அணுகுண்டை எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அணுகுண்டை ஹிரோஷிமால எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமா யுஎஸ்ஏ ஹிரோஷிமா நகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, ஹிரோஷிமால 3 லட்சம் மக்கள் தொகை இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட ராணுவத்தினர் 43,000 பேர் இருந்திருக்காங்க. சரியா காலையில 8:15 மணி அளவில் லிட்டில் பாய் நியூக்ளியர் பாம் வீசப்பட்டிருக்கு. வீசப்பட்ட லிட்டில் பாய் நியூக்ளியர் பாம் 44.4 நொடிகள் பூமியை நோக்கி பயணம் செஞ்சு, அதாவது தரையில் இருந்து 1500 அடிக்கு மேல உள்ள போது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. 10 மில்லி செகண்ட் கழிச்சு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. நியூட்ரான்கள் யுரேனியம் மோத ஆரம்பிச்சிருச்சு. அதன் விளைவா யுரேனியம் 2ஆக பிளந்து வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் 3 நியூட்ரான்களாக மாறிடுச்சு. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது மிகப்பெரிய அணுக்கரு பிளவு ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும். இந்த வெடிப்பின் மூலமா 3 விதமான பாதிப்புகள் ஏற்படும். 1 பிளாஸ்ட், 2 ஃபயர், 3 ரேடியேஷன். இந்த 3ஐயும் விரிவா பார்க்கலாம். 1 பிளாஸ்ட். இது வெடிப்பின் மையத்தில் இருந்து 1.8 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அதிகமான வெப்பம் கொண்ட காற்றும் ஒரு பந்து போன்ற வடிவில் நெருப்பும் சூழ்ந்து விஷ வாயுவையும் வெளியேற்றும். அதுக்கப்புறம் வெடிக்கும் சத்தம் மற்றும் அதிர்வினால் இறந்து போவாங்க. 2 ஃபயர். கிட்டத்தட்ட வெடிச்ச இடத்துல இருந்து 3.2 கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கட்டிடங்கள் இடிஞ்சும் தீக்காயங்களோட இறந்து போயிருக்காங்க. 3 ரேடியேஷன். இந்த ரேடியேஷன்ல 3 வகையா பிரிச்சிருக்காங்க. 1 ஆல்பா, இன்னொன்னு பீட்டா, லாஸ்டா காமா. ஆல்பா ரேடியேஷன்ல எந்தவித பெரிய பாதிப்பும் இருக்காது. அடுத்து பீட்டா ரேடியேஷன். பீட்டா ரேடியேஷன் கொஞ்சம் ஆபத்தானது. அது என்ன பண்ணுன்னா நம்ம தோல் வழியா உடம்புக்குள்ள சென்று நம்ம தோள்களை எரிச்சிடும். அடுத்து காமா ரேடியேஷன். எல்லா ரேடியேஷனை விடவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த கதிர்வீச்சினால் மட்டுமே அனைத்து மக்களும் பல ஆபத்தான நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காங்க. அதுபோல இன்னும் அந்த அணு வீசிய இடத்துல பிறக்கும் குழந்தைகள் ஊனமுற்றும் நோய்வாய்ப்பட்டும் பிறக்கிறாங்க. ஃபேட்மேன். இந்த ஃபேட்மேன் தான் ஜப்பான்ல வீசப்பட்ட 2வது அணுகுண்டு. இது லிட்டில் பாய் நியூக்ளியர் பாம்பை விட பெரியது. இந்த நியூக்ளியர் பாம் பாத்தீங்கன்னா புளூட்டோனியம் கொண்டு தயாரிச்சிருக்காங்க. இது 6.4 கிலோ புளூட்டோனியம் கொண்டது. இதோட வெடிப்பு திறன் பாத்தீங்கன்னா 21 கிலோ டன் அளவிற்கு இருந்திருக்கு. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 128 இன்ச் இருந்திருக்கு. டயாமீட்டர் 60 இன்ச் இருந்திருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 4670 கிலோ இருந்திருக்கு. இதுல இருக்கிற 6.4 கிலோ புளூட்டோனியம் தான் வெடிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. இந்த ஃபேட்மேன்ல 60% RDXும் 40% TNTயும் இருந்திருக்கு. இந்த பாம் வேலை செய்யறதுக்கு 24 வோல்ட் கொண்ட ஒரு பேட்டரி உள்ள இருந்திருக்கு. இப்போதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யுஎஸ்ஏ விமானம் ஜப்பான் நாட்டில் உள்ள கொக்குரா என்ற சிட்டியை தான் ஃபர்ஸ்ட் தாக்க முடிவு செஞ்சிருந்திருக்காங்க.
ஆனா அந்த சிட்டியோட நல்ல நேரம் அன்று கடுமையான மேகமூட்டத்துடன் வானம் இருந்ததால சரியான இலக்கை தாக்க முடியல. அதனால அடுத்து நாகாசாகியின் மேல கவனம் திரும்பிடுச்சு. சோ கொக்குரா சிட்டில இருந்து நாகாசாகி 100 மைல் தூரத்துல இருந்திருக்கு. நாகாசாகில 2,63,000 மக்கள் தொகை இருந்திருக்காங்க. USA விமானம் சரியா 17,000 அடிக்கு மேல பறந்து நாகாசாகியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கை குறிவைச்சு வீசியிருக்கு. ஃபேட்மேன் எனப்படும் நியூக்ளியர் பாம் சரியா 47 செகண்ட் வானத்திலிருந்து பூமியை நோக்கி பயணித்து தரையில் இருந்து 1600 அடிக்கு மேல நெருங்கியவுடன் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதில் பொருத்தப்பட்ட ரேடார் 1600 அடி தொலைவை சரியா கணிச்சு பொருத்தப்பட்ட 32 எக்ஸ்ப்ளோடிங் பிரிட்ஜ் வயர் ஒரே நேரத்தில் மின்கதிர்களை வெளியிட்டு வெடிப்பை தொடர ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் உள்ள புளூட்டோனியம் 210வும் பெரிலியமும் அழுத்தமடைய செய்து நியூட்ரானை வெளியிடும். அதுக்கப்புறம் வெறும் 10 மில்லி செகண்ட் நேரத்துல நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். வெளியிடப்படும் புளூட்டோனியம்ல நியூட்ரான் மோதி 2 நியூட்ரானாக பிரிஞ்சிடும். அப்போ அது அதிக அளவு வெப்ப ஆற்றலையும் அதோட கதிர்வீச்சுகளையும் வெளியிடும். இது எல்லாமே ஒரு சில வினாடிகள்ல நடந்து முடிஞ்சிடும். இதுதான் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். லிட்டில் பாய் அணுகுண்டு விழுந்ததும் 2000 அடிக்கு மேல தீ பிளம்புகள் தெரிஞ்சிருக்கு. சுமார் 16 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருந்த எல்லாமே முழுசா அழிஞ்சிருச்சு. கட்டிடங்கள் தரைமட்டமாயின. பாடி பறந்து கொண்டிருந்த பறவைகள் அந்தரத்திலேயே எரிந்து சாம்பலாயின. மண்ணில் இருந்த மக்களும் பிற உயிரினங்களும் மாயமாய் மறைந்து போன நிகழ்வாகும். இந்த நிகழ்வால ஹிரோஷிமால எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுருச்சு. ஜப்பானின் வேறு பகுதியில் வசித்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அழிவின் விபரீதம் என்ன என்பதை தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியல. ஜப்பான் ராணுவம் தலைமையகம் ஹிரோஷிமா நகரத்தில் ராணுவ பிரிவை திரும்ப அழைக்க முயன்றது. மறுபக்கத்துல எந்த பதிலும் இல்லாம முழுசா அமைதி நிலவியதால ஜப்பான் ராணுவம் பதற்றம் அடைந்தது. ஏற்பட்ட பயங்கர பாதிப்பை ஜப்பான் தலைமை முழுமையாக உணர முடியாத காரணத்தினால அங்கு தலைமையில் இருந்து ஒரு இளம் அதிகாரி விமானத்தின் மூலம் ஹிரோஷிமா சென்று அங்கு ஏற்பட்ட பாதிப்பை தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட பயணத்துல ஹிரோஷிமாவை அடைய 100 கிலோமீட்டர் மட்டுமே உள்ள அளவில் அந்த விமானத்தின் பைலட்டும் அதிகாரியும் வான்மண்டலம் முழுவதும் புகைமண்டலமாக உருவெடுத்திருப்பதை பார்த்திருக்காங்க. பின் அந்த அதிகாரியும் அந்த பைலட்டும் ஏற்பட்ட பேரழிவை பற்றி திரும்ப வந்து சொன்ன பிறகுதான் இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அமெரிக்காவின் மிகவும் புத்திசாலித்தனமான திட்டம் இங்கதான் இருக்கு. அதாவது 2 பாமையும் சரியா தரைக்கு மேல 1500 அடிக்கு மேல ஒரு அணுகுண்டையும் 1600 அடிக்கு மேல ஒரு அணுகுண்டையும் ஏன் வெடிக்க வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதன் காரணம் என்னன்னா, சரியா தரையில வெடிக்க வச்சிருந்தா பெரிய அளவு நெருப்பு பரவ வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால அழிவின் அளவும் கம்மியா இருக்கும். இந்த காரணத்தினாலேயே வானத்திலேயே வெடிக்க வச்சுட்டா எந்தவித தடையும் இல்லாம நெருப்பும் கதிர்வீச்சுகளும் சுலபமா பரவி அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்திலேயே செஞ்சிருக்காங்க. ஹிரோஷிமா மீது அணுகுண்டு போடப்பட்டு சரியா 16 மணி நேரம் கழிச்சு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியிடப்பட்ட அறிவிப்பின் மூலம்தான் ஜப்பானின் தலைமையகத்திற்கு அணுகுண்டு வெடிப்பின் விபரீதமே தெரிஞ்சிருக்கு. 1945 ஆகஸ்ட் 15ஆம் நாள், அதாவது நாகசாகியில் அணுகுண்டு வீசப்பட்ட 6ஆம் நாள் ஜப்பான் போரில் தோல்வியை ஏற்று நேச நாடுகளின் முன் சரணடைந்தது. இந்த அணுகுண்டு வெடிப்பின் விளைவை அதை தயார் செய்த நியூக்ளியர் பாம்பின் தந்தை ஓப்பன்ஹைமர் கூட நினைக்கல. இந்த அணுகுண்டு வெடிப்பின் விளைவா இறந்தவர்களின் எண்ணிக்கையை கேட்டு ஓப்பன்ஹைமர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார்னு சொல்றாங்க. இதுல இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா, இந்த 2 அணுகுண்டுகளின் வெடிப்பும் விளைவும் மக்கள் இறப்பையும் கேட்டு உலகமே சோகத்துல மூழ்கி இருந்தாலும் அமெரிக்கா இன்னும் விடுவதா இல்ல. ஆகஸ்ட் 1 வாரம் லிட்டில் பாயும் ஆகஸ்ட் 2ஆம் வாரம் ஃபேட்மேனும் போட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு 3ஆம் வாரம் இன்னொரு அணுகுண்டை வீச தயாரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 குண்டுகள் செப்டம்பரிலும் அதை அடுத்து 3 குண்டுகள் அக்டோபரிலும் வீச திட்டமிட்டு இருந்திருக்காங்களாம். இந்த குண்டுகள் எல்லாத்தையுமே அன்றைய குடியரசுத் தலைவரின் எழுத்துப்பூர்வமான உத்தரவு இல்லாமல் வீச இயலாது என உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளே தங்களின் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து சூழல் மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டத்தினை கைவிட வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை USA பிளான் பண்ணின மாதிரி எல்லா அணுகுண்டையும் ஜப்பான்ல போட்டிருந்தாங்கன்னா இன்று ஜப்பானே இருந்திருக்காதுன்னு சொல்லணும். இந்த 2 சம்பவங்கள் குறித்து ஜப்பான் நாட்டின் வெளியிடப்பட்ட அறிக்கை என்னன்னா, சமாதிகள் எழுப்பப்படாத சுடுகாடுகளாக ஹிரோஷிமாவும் நாகசாகியும் காணப்பட்டன. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களை தேடி வரும். நன்றி.